ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயன்ஸ் கிச்சனில் சப்பாத்தி வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 2, தக்காளி மீடியம் சைஸ் 2, பச்சை மிளகா 4 2 உடைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 1 கொத்து, மல்லி புதினா வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை ஒரு ஜாரில் போட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம தேங்காவை அரைக்கணும்னு இல்லைங்க, 1-2 அரைச்சாலே போதும். தேங்காய் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை 2, பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 4, சாய் ஜீரா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பட்டை கிராம்பு எல்லாம் வெடித்ததும் நம்ம அதோட கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம அதோட சேர்த்து வதக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் சப்பாத்தி பரோட்டாலாம் போட்டிங்கன்னா இந்த குருமா வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் நம்ம தக்காளி அப்புறமா சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம இப்போவே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் தக்காளியையும் அதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஓரளவு வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். பட்டை கிராம்பு சேர்த்தாலும் கரம் மசாலா இந்த மாதிரி சால்னா டைப்புக்கு சேர்க்கணுங்க. இந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்குவோம். அதுக்கப்புறமா 1/4 தேக்கரண்டி மஞ்சள் சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நம்ம அதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கும் கேரட்டும் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, பட்டாணி, பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்தாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஓரளவு வதக்கியதுக்கப்புறம் கறி மசாலாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுருவோம். 2 விசில் விட்டால் போதுங்க. 2 விசில் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நாம் தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க, ஒரு கொதி வந்தாலே போதும். நாம் வைக்கிற சப்பாத்தி குருமாக்கும் இந்த குருமாக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா கொதி வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சப்பாத்தி வெஜிடபிள் குருமா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. மறந்துடாமல் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.